அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிக் தமிழன் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு அழகான ஒரு நேரம். இந்த அல்லாஹ் தஆலாவினுடைய வல்லமைகள் என்ன, அதற்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய வல்லமைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அல்லாஹ் தஆலாவினுடைய வல்லமைகளாக கருதப்படுது. அதிலும் குறிப்பாக மலைகளாக இருக்கட்டும், மழைகளாக இருக்கட்டும், மேலும் பனிகளாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், குடிக்கக்கூடிய தண்ணீர்களாக இருக்கட்டும், மேலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும், கோடான கோடி வஸ்துக்களும், மேலும் உயிரினங்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ் தஆலா படைத்து அதற்குண்டான என்னென்ன தேவைகள் என்பதை உணர்ந்து அதற்குண்டான தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமையாளனாக கருதப்படுகின்றான். ஆனால் ஒரு மனிதனினுடைய, அதாவது நம்மளுடைய உடம்பில் அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட வல்லமைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான், நாம் அதற்கு என்ன நன்றி கடன் செய்திருக்கின்றோம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்க, தலையிலிருந்து வருவோம். அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அழகான தலை, அதற்குண்டான அழகான ஒரு முடிகளை கொடுத்திருக்கின்றான். அதாவது எப்படி ஒரு மரத்தில் கீழே ஒரு விதை விதைக்கப்பட்டால் அதனுடைய மரம் எப்படி பூத்து குலுங்கி அது பழங்களாக மாறுதோ, அதே போன்று தான் அல்லாஹ் தஆலா நமக்கு உடலினுடைய அங்கமாக தலையில் இருக்கக்கூடிய முடிகளை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். முடியல என்னங்க எப்படி இருக்கும்? முழுக்கட்டின்னு மொட்டையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒருவனுடைய உடலினுடைய ஒரு அழகாக அந்த தலையினுடைய முடியை படைத்துள்ளான். அதுக்கடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா காது. அந்த காதினுக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சின்ன சின்ன முடிகள் துவாரங்களுக்குள்ளே இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னாக்க, வெளியில் இருக்கக்கூடிய காற்றின் மூலமாக ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸ் அது அதிகமாக உள்ளே போய் அழுக்கு சேர்ந்து நம்முடைய உயிரிழக்க நேரிடும், நேராக மூளைக்கு போயிடும். அதனால தான் அதற்கு சின்ன சின்ன முடிகளை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உயிர்களை மிகவும் ரொம்பவே அழகாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த பிருவம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிருவம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு மனிதனுடைய முகம் மிகவும் அலங்கோலமாக கருதப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிருவம் இல்லை அப்படின்னாக்க நம்மளுடைய முகம் அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம கண்ணினுடைய அந்த சின்ன முடிகள் இருக்குது பார்த்திங்களா, கண்ணை மூடி திறக்கிறதுக்கு அந்த முடிகள் இருக்கும். அந்த முடிகள் இல்லை அப்படின்னாக்க நம்ம கண்ணை மூடினோம்னாக்க அந்த ஜவ்வும் கீழ் ஜவ்வும் மேல் ஜவ்வும் கண்ணை மூடி ஒட்டி கொள்ளும். அது இன்னொன்று நம்ம எடுத்து நெம்பி எடுக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும். அல்லாஹ் தஆலா சாதாரண ஒரு முடின்னு சொல்கிறோம். அந்த சாதாரண ஒரு முடியின் காரணமாக அந்த கண்ணை மூடி ஈஸியாக நம்ம திறக்கிறோம் பார்த்திங்களா. அது காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த முடிகள் இருப்பதன் காரணமாகத்தான் அந்த கண்ணை மூடி ஈஸியாக நம்ம திறக்கக்கூடிய ஒரு இது கிடைக்கிது. அதே போல் ஒரு கண், இப்போ எக்கச்சக்கமான கேமராஸ்லாம் வந்திருக்கு, எக்கச்சக்கமான ஃபோனில் கேமரா வந்திருக்கு. நம்ம அசால்ட்டாக 40 பிக்சல் 50 பிக்சல்னு சொல்லிட்டு ஏதோ அதிசயமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் தஆலா பலாயிரம் லட்சம் மைக்ரோ பிக்சல் கேமராவை அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்ணினுடைய நுனியில் வச்சுருக்கான். எப்படிங்க? பலாயிரக்கணக்கான அந்த பிக்சல் நம்ம கண்ணினுடைய நுனி இருக்குது. நீங்கள் எவ்வளவு தான் கண்ணாடி போட்டு நீங்கள் பார்க்குறத விட நார்மலான அந்த கண்ணில் நீங்கள் பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும்னாக்கா, ஒரிஜினாலிட்டி அந்த பிக்சல் ரொம்ப அழகாக தெரியும். ஆனால் நம்மளுடைய கண்ணினுடைய குறைபாடு பல்வேறு காரணமாக நம்ம கண்ணாடி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த மைக்ரோ பிக்சல் நம்மளுக்கு குறைவாக காணப்படுது. அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு மட்டுமே பல்வேறு வகையான அந்த ஒரு அழகை ஏற்படுத்தி அந்த ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகாக நம்ம வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு கண்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். பற்கள், ஒரு விஷயத்தை சாப்பிடக்கூடிய இருந்தாலும் சரி, அதாவது ஒரு மனிதன் சிரிக்கிறான், பல்லு தெரிஞ்சு சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவே அந்த பல்லு இல்லாமல் கொஞ்சம் ஒரு மனிதனுடைய அந்த பொக்கை வாய் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் அந்த பல்லு இல்லை அப்படின்னாலே ரொம்பவே அலங்கோலமாக கருதப்படுவோம், ரொம்பவே அசிங்கமாக இருப்போம். அதனால் அல்லாஹ் தஆலா பற்களை கொடுத்து பல்வேறு என்ன சொல்கிறது, சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், நல்ல மெண்டு சாப்பிடக்கூடிய வகையில் அந்த பற்களை படைச்சிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க கை கால்கள், அதனுடைய எலும்புங்கள், அதை என்ன சொல்கிறது, இந்தந்த இடத்துல என்னென்ன எலும்புகள் இருக்கணும், என்னென்ன இடத்துல இந்த ரோமங்கள் இருக்கணும், என்னென்ன இடத்துல இந்தந்த நரம்புகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கோடான கோடி நரம்புகள் ஒரு மனிதனுடைய உடம்பில் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க.
கோடான கோடி நரம்புகள். இந்த கோடான கோடி நரம்புகளில் சிறு நரம்பு, பெருநரம்பு, மேலும் வந்து பல்வேறு நரம்புகள் வந்து செயல்படுது. இந்த சின்ன நரம்பில் ஏதாவது ஒரு நரம்பு நம்ம வீக் ஆகிட்டாலும் சரி, ஒரு நரம்பு கட்டாயிட்டாலும் சரி, உடம்பு வாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் சீராக்கி, அதை சீராக்குவதற்காக இரத்த ஓட்டங்கள், இரத்த நாளங்கள் அப்படிங்கிற முறையில் உடலில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அல்லாஹ் படைச்சி வச்சுருக்கான். மேலும் வந்து கையில் வந்து அதிகமாக ரோமங்கள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா வந்து அந்த அந்த ஸ்கின்னு சேஃப்டிக்காக தான் வந்து அந்த இது ஏற்படுது. அதே போல் வந்து தேவையில்லாத நீர்த்துளிகள் வந்து வெளியேறி உடல் வந்து சுத்தப்படுத்தப்படுகின்றது. அசுத்தமான நீர்கள் வந்து யூரின் மூலியமாகவும் மேலும் வந்து வியர்வின் மூலியமாகவும் அதிகமாக வெளியேறி சுத்தப்படுத்தப்படுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா அடுத்தது வந்து நமக்கு நார்மலாக வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் அப்படின்னாக்கா நகத்தை கடித்து வந்து துப்புற பழக்கம். அந்த நகம் சாதாரண நகம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறோம். ஒரு நகம் இல்லை என்றால் ஒரு பொருளை வந்து நம்மளால் பிடிக்கக்கூட முடியாது. இப்போ ஒரு ஃபோன் பிடிக்கிறோம், அந்த ஃபோன் பிடிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நகம் வந்து கண்டிப்பான ஒரு அவசியமான முறையில் கருதப்படுது. ஒரு மனிதனுக்கு ஒரு நகம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்கா நம்ம கால் நகமாக இருந்தாலும் சரி, கை நகமாக இருந்தாலும் சரி, நம்ம நடக்க முடியாது. ஒரு மனிதனுடைய முழுமையாக தாங்கக்கூடியது வந்து தன்னுடைய கால்களும் பாதங்களும் தான். அதில் நகம் மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களால நடக்க முடியாது, அவங்களால ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. நகம் வந்து மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. அதாவது இதை நான் சொல்லிக்கிட்டு வர்றது எல்லாமே வந்து நம் நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயங்கள் அனைத்துமே வந்து மிக பிரம்மாண்ட லெவலில் வந்து நமக்கு வந்து கருதப்படுது. அதுக்கப்புறம் விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா நம்ம கால்கள் வந்து இந்த எலும்பு நாளங்கள், இந்த முட்டி, அதுக்கப்புறம் வந்து கீழே பாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோடான கோடி நரம்புகள் வந்து அதிகமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றான். இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்குறான். எப்பேற்பட்ட பாக்கியம்! அதே போல் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளோ அழகான முடியை கொடுத்துருக்கானே, இவ்வளோ அழகான பருவத்தை கொடுத்துருக்கானே, இவ்வளோ அழகான நகங்களை கொடுத்துருக்கானே, இவ்வளோ அழகான ஒரு ஆரோக்கியமான உடலை கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம அதிகமாக சொல்லியிருக்கோமா? கிடையாது. ஏன்னாக்கா இது வந்து இலவசமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்டது. நம் கண் முன்னே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளை மட்டும்தான் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர வந்து நமக்கு அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட வல்லமை, அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு விலை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தாங்க ஒரு மனிதனுடைய கிட்னியாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய ஹார்ட்டாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய லிவராக இருக்கட்டும், ஒவ்வொரு பொருட்களுமே வந்து ஒவ்வொரு அதை என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கூறுகளுமே வந்து பல்வேறு கோடிக்கணக்கான விலை மதிப்பில்லாத சொத்தாக கருதப்படுது. அது வந்து டாக்டர்ஸ்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட முறையில் வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒரு சாதாரண ஒரு கண்ணு நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம். அந்த கண் எவ்வளோ விலை தெரியுங்களா? ஒரு இதயம் எவ்வளோ விலை தெரியுங்களா? ஒரு லிவர் எவ்வளோ விலை தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா கோடான கோடி மதிப்புள்ள ஒரு பொருட்களை அனைத்தையுமே நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா வந்து இலவசமாக நமக்கு கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு ஒரு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு நார்மலான ஒரு சூழ்நிலை மட்டும் முன் வச்சு அதை வந்து ஒரு சாதாரண விஷயமாக நம்ம வெறும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். இந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலாவை நன்றி மறந்தவர்களாக நம்ம செயல்பட்டவர்களாக மாறிடுவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி ஒரு மலைக்கு போகிறோமா, மலைகளுடைய அதிபதி யார் அப்படின்னாக்கா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா மலைகளை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கான். அப்படியே அங்கிட்டு பாருங்களேன். மலைகளை அல்லாஹ் தஆலா வந்து எப்பேற்பட்ட அழகான முறையில் படைச்சிருக்கிறான். இவ்வளோ அழகான வர்ணனைகள் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 அடிக்கு மேலே நம்ம இருக்கோம். எவ்வளோ அழகான முறையில் தெரியுது பாருங்கள். எவ்வளோ அழகான முறையில் தெரியுது பார்த்தீங்களா? அதே போல் தாங்க, அதாவது இது இவ்வளோ அழகான முறையில் அல்லாஹ் தஆலா இதை படைச்சி வச்சுருக்கான். இது சாதாரணமாலாம் ஒன்றும் படைக்கலைங்க. ஒரு மலை அப்படின்பது பூமியினுடைய தட்டு வந்து இப்போ ஒரு பேப்பர் அப்படின்னாக்கா ஒரு பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்று வைப்பாங்க, பேப்பர் வெயிட் ஒன்று வைப்பாங்க. என்ன காரணம்? அந்த பேப்பர் பறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பூமியினுடைய தட்டுக்கு பின்பாக இருக்கக்கூடிய மலைகள் தான் இது. இந்த மலைகள் இருப்பதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த நிலநடுக்கங்கள் வந்து அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இந்த சூழ்நிலை அதிகமாக ஏற்படுது. மேலும் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய இந்த மாதிரி ஒரு வல்லமையெல்லாம் இப்போ அதை பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு காட்சி. இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ பெரிய வல்லமை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அல்லாஹ் தஆலாவை புகழ்கிறது. இது மாதிரி நம்ம புகழும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். என்ன காரணம்னா அவன் படைத்த இந்த வல்லமைகளை நினைத்து ஒரு அடியான் வந்து சந்தோஷப்படுவானே, ஆனால் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். இது ஒரு அமல் தான். அதாவது வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்மைகள் அல்லாஹ் தஆலா ஒரு சில விஷயங்களை சொல்கிறான். என்ன அப்படின்னாக்கா காபத்துல்லாவை பார்த்து கொண்டே இருப்பதற்கு நன்மை. காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு நன்மை. அதே போல் வந்து நம்ம பெற்ற தாய் தந்தையரை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பது நன்மை. அதே போல் குர்ஆனை ஓதுவதை கேட்பது,
அதுக்கும் இல்லாமல் அந்த குரானை பார்த்து கொண்டே இருப்பதற்கும் ஒரு நன்மை. இதில் ரொம்ப அடுத்தது என்ன அப்படின்னாக்க, இயற்கைகள் அல்லாஹத்தாலாவால் படைக்கப்பட்ட அல்லாஹத்தாலாவால் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய அழகான ஒரு விஷயங்கள், உண்மையிலே அடுக்கடுக்கான மலைகள், அதாவது மலைகளாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும், பார்க்கும் பொழுது வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எப்பேற்பட்ட முறையில் நம்ம இது அழகாக படைச்சு வச்சுருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வந்து அந்த வார்த்தையை வந்து அல்லாஹத்தாலாவே வந்து அந்த இதை வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறது. இது போன்ற இந்த குணங்கள் நற்குணங்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து அல்லாஹத்தாலாவினுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன காரணம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது அல்லாஹினுடைய நினைவு ஏற்படும் பட்சத்தில் நமக்கு தவறுகள் வந்து அதிகமாக குறைந்து காணப்படும். அதிகமான முறையில் தவறுகள் வந்து ஒரு மனிதன் செய்யக்கூடியவன் தான். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இடத்தில் அனைத்து இடத்துலையுமே அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு சொல்கிற முறையில், இப்போ மலைகளாக இருக்கட்டும், மழை பெஞ்சா இருக்கட்டும், ஒரு சாதாரண உண்ணக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு மிருகத்தை பார்க்கணும்னாக்க மிருகங்களாக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எப்படி படைச்சு வச்சிருக்கான் அந்த ஒரு வார்த்தை நம்ம அந்த உள்ளத்தில் டக்குன்னு வரும்போது என்ன ஆகுனாக்க, அனைத்து தவறுகளும் அடிபட்டு போகின்றது. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவதன் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உடலை அல்லாஹ் தஆலா வீணாக படைக்கவில்லை, அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, அதிகமான வணக்கத்தில் ஈடுபடுங்கள், அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நினைவு கூறுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். மேலும் அல்லாஹினுடைய வல்லமைகளை கண்குளிர கண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள். அல்லாஹ் தஆலா உங்கள் மீதும் என் மீதும் அதிகமாக இரக்கம் காட்டுவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.